ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு நபர் குடிபோதையில் ஒரு தவறை செய்து அதன் பிறகு அவர் மாண்ட பிறகு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சந்திரசேகர் அப்படிங்கிறவர் தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய சந்திரசேகருக்கு தோராயமாக ஒரு 31 வயது இருந்திருக்குங்க. அந்த சமயத்தில் இவருக்கு திருமணமாகி இவருடைய மனைவி நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு, சமையல் மாஸ்டராக. பொதுவாக இவர் காலையில் வேலைக்கு போனார் அப்படின்னா இரவு தோராயமாக ஒரு 10 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வருவது வழக்கம். என்னைக்காவது லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆட்கள் நிறையா வந்துட்டாங்க அப்படின்னா நடுநீசி நேரத்தில் கூட வருவாருங்க. இவர் இருக்கக்கூடிய கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகள் இருந்திருக்குங்க இவருடைய கிராமத்தில். அதில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் தாங்க இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இவர் இருக்கக்கூடிய தெருவில் ஒரு 12 வீடுகள் இருக்குது. அந்த 12 வீடுகளில் ஒரு வீட்டில் தாங்க தங்கம்மாள் அப்படின்ற ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வயது தோராயமாக ஒரு 55 இருந்திருக்கும். அவங்களுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி தாங்க. இந்த தங்கம்மாள்ன்ற பெண்மணியோட கணவர் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சொத்து தகரால தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காருங்க. அதன் பிறகு நமக்கு சொந்த பந்தமே வேணாம் அப்படின்றதுக்காக முடிவெடுத்து தாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே வந்திருக்காங்க. இவங்களுக்கு தோராயமாக ஒரு 28 வயசுல ஒரு பையன் இருந்திருக்காரு. அவருடைய பேர் மணிங்க. இந்த தங்கம்மாளுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கம்மாய் வேலைக்கு தாங்க போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுடைய பையனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு வேலைக்குமே போகாமல் தினமும் குடிக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. அதாவது இவங்களுடைய அம்மா கிட்ட தாங்க காசு வாங்கிட்டு போய் குடிக்கிறது வழக்கம். இந்த மணி அப்படின்ற பையனை ஊருக்குள்ள குவார்ட்டர் மணி அப்படின்ட்டே அழைப்பாங்க, பட்ட பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தினமும் ஒரு கோட்டர் அடிச்சு வராங்க. இவங்களுடைய அம்மா இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட காசு வாங்கி அடிப்பார். அப்படி இல்லைன்னா அவரை யாராவது சரக்கு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அவங்ககிட்டே வாங்கிட்டு கட்டிங் குவார்ட்டர் இந்த மாதிரி அடிச்சு வராங்க. அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் தோராயமாக காலையில் 11 மணி இருந்திருக்கும். இவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காருங்க இந்த மணி அப்படின்றவர். வெளியே போயிட்டு அப்படி வரும்பொழுதே இவங்களுடைய வீடு பூட்டி இருக்குது. உடனே கீழே இருக்கக்கூடிய பூச்செடிக்கு கீழே வீட்டோட சாவி இருந்திருக்கு. டக்குன்னு திறந்து பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சுக்குது தன்னுடைய அம்மா கம்மா வேலைக்கு போயிட்டாங்க போல, அதனால ஆளே இல்லை அப்படின்ட்டு. அதன் பிறகு நம்ம சரக்கு அடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து மறுபடியும் அந்த வீட்டை பூட்டிட்டு வெளியவே போயிட்டாருங்க. அப்படி வெளியே போய் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாவடியில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீ சரக்கு வாங்கிட்டு வாடா, உனக்கு சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. அதே மாதிரி இந்த குவார்ட்டர் மணியுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு வாங்கி அவங்களுக்கும் கொடுத்துட்டு இவருமே சரக்கு வாங்கி வச்சுக்கிட்டாருங்க. அப்படி அந்த சரக்கு வாங்கிட்டு வந்த பிறகு தண்ணி கூட கலக்காமல் ராவா அடிச்சிருக்காரு. அப்படி ராவா அடிச்சுட்டு மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காருங்க. ஏன்னா சைடிஷ் வாங்க கூட விட்ட காசு இல்லை, அதனால வீட்டில் போய் சாப்பிட்டுக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் பூச்செடிக்கு கீழே இருக்கக்கூடிய சாவி எடுத்து அந்த வீட்டை திறந்துட்டு உள்ள நுழையிறாருங்க. அப்படி உள்ள போய் எட்டி பார்க்கும் பொழுது கிச்சன்ல கொஞ்சம் சோறு தாங்க இருந்திருக்குது. பக்கத்துல சட்டியில ஒரு அரை சட்டியில கீரை வச்சிருந்துருக்காங்க இவங்களுடைய அம்மா. அந்த கீரை எந்த கீரைன்னு பார்த்தீங்கன்னா அகத்திக்கீரைங்க. பொதுவாக அகத்திக்கீரை குடிச்சிட்டு எந்த நபர்களும் சாப்பிட மாட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த குவார்ட்டர் மணியை பொறுத்த வரைக்கும் காலையிலையும் சாப்பிட மாட்டார், மதியமும் சாப்பிட மாட்டார். அவருக்கு பசிக்கும் பொழுது தாங்க சாப்பிடுவார். அதுவும் ஒரு கை அளவுக்கு தான் சோறையை சாப்பிடுவார். என்ன காரணம்ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தினமும் குடிக்கக்கூடிய நபர்களுக்கு பசியே எடுக்காதுங்க. அதனால தாங்க இவர் வீட்டுக்கு போயிட்டு நம்ம கொஞ்சமாவது சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உள்ள நுழையிறாரு. அந்த சமயத்தில் இவங்களுடைய அம்மா வேலைக்கு போயிருக்காங்க இல்லையா, மதியம் ஒரு வேளை வந்துடுவாங்க, அவங்க சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதன் பிறகு அந்த சட்டியில் இருக்கக்கூடிய சோறை கொஞ்சம் மட்டும் எடுத்து போட்டுட்டு மிச்ச சோறை அம்மாவே சாப்பிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி வச்சுறாரு. அப்படி வச்ச பிறகுமே அவருக்கு வயிறு குடல் எல்லாமே காந்த ஆரம்பிச்சிருச்சுங்க. பசி தாங்க முடியலையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அந்த சமயத்தில் சட்டியில் இருக்கக்கூடிய அந்த கீரையை எடுத்து பார்க்குறாரு.
கீரை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது, ஆனால் நமக்கு பசிக்குதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கு பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய அலமாரிகளில் வந்து காசு இருக்கா அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. ஆனால் இவர் கைக்கு வந்து எந்த ஒரு காசுமே சிக்கவே இல்லை. அதன் பிறகு இவருக்கு என்ன நினைச்சாரு தெரியலங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பிட்றதுனால என்ன பிரச்சனை வந்துட போது, நம்ம துணிஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டு சட்டியில் இருக்கிறது பூரா பாதி வரை காலி பண்ணிட்டாருங்க. அதன் பிறகு வந்து அது மிச்சம் இருக்கிறது வந்து தன்னுடைய அம்மா சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சிட்டாரு. அப்படி வச்சுட்டு இவர் வந்து அதே இடத்துல வந்து அப்படி கீழே உட்காந்து சரிஞ்சு விழுந்திருக்காரு. விழுந்ததுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து போதையில் இருந்திருக்காரு இல்லையா, கொஞ்ச நேரம் கண்ணை செஞ்சு தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தூங்கியிருக்காருங்க. கிட்டத்தட்ட அம்மா வேலைக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தாங்க இவங்களுடைய அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீடு திறந்துருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய பையன் வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி உள்ளே வந்து எட்டி பார்த்துருக்காங்க. அப்படி உள்ளே எட்டி பார்க்கும்பொழுது உங்களுடைய பையன் வந்து இப்படி குடிச்சிட்டு இப்படி மல்லாக்கா படுத்து கிடந்திருக்காரு. என்னாச்சு, இந்நேரத்தில் வந்து தூங்கிட்டு இருக்கான், ஒருவேளை டெய்லியும் குடிச்சிட்டு வர மாதிரி இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டான் போல, இவன் திருந்தவே மாட்டான், இவனுக்கு முதல்ல நல்ல வேலையை செட் பண்ணி கொடுத்துட்டு இவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களே நினச்சிட்டு பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய பையனை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, டேய் கொஞ்சமாவது எடுத்து சாப்பிட்டியாடா, எனக்கு கொஞ்சம் வச்சா போதும், நீ சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே கிச்சனுக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு வந்து பாதி சாப்பாடு இருக்குது. டக்குன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கீரை சட்டியை வந்து பார்க்குறாங்க. அந்த கீரை சட்டியில் வந்து இவங்க வந்து பாதி சட்டி வரையும் செஞ்சு வச்சுருந்துருக்காங்கங்க. அதில் வந்து வெறும் சட்டி தான் கீரையே இருந்திருக்குது. இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து பேரதிர்ச்சி. என்னாச்சு, சட்டியில் இருக்கக்கூடிய கீரையை பூரா எடுத்து சாப்பிட்ருக்காங்க போலயே அப்படின்ற மாதிரி அவனை வந்து உத்து பார்த்துருக்காங்க இவங்களுடைய பையனை. அப்போதாங்க ஒரு விஷயம் தோணுது, தண்ணி அடிச்சுட்டு இப்படி கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, இவன் ஏன் இப்படி சாப்பிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கிராமத்து மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியும். அதனாலேயே இந்த தங்கம்மாளுக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்குதுங்க. உடனே அவங்களோட பையனை போட்டு உழுப்பியிருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க அப்படி உழுப்புன பிறகு தாங்க தெரியுது இவங்களோட பையன் வந்து வாயில் நுர தள்ளி இறந்து போய் கிடக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இவங்களோட பையனோட சடலத்தை பார்த்துட்டு ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் குடிக்கக்கூடிய 12 வீடுகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த தெருவில் எல்லா நபர்களும் இந்த வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு பார்க்குறாங்க அந்த நபர் வந்து இறந்து போய் கிடந்திருக்காரு. எல்லாருமே வந்து ஒரு சேர ஒரே விஷயத்தை தாங்க பேசுகிறாங்க. குடிச்சிட்டு வந்து கீரையை சாப்பிட்ருப்பான் போல, அதனால தான் இந்த பிரச்சனை வந்து இப்படி வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து காசை தேடினார் அப்படின்ற விஷயம் வந்து இவங்களுடைய அம்மாவுக்கு வந்து எப்படி தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அலமாரியில் இருக்கக்கூடிய பொருட்களை பூரா வந்து களைச்சி போட்டிருக்காரு. காசை தேடுறதுக்காக எல்லா இடத்துலையும் செக் பண்ணார் இல்லையா, அந்த சமயத்தில் அந்த பொருளை பூரா கீழே தட்டி போட்டு உடச்சி விட்ருக்காருங்க. அதனால தான் இவங்க எல்லாருக்குமே பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்குது, காசை தேடி தான் உள்ளுக்குள்ளே வந்திருக்கான் போல, காசு எதுவும் கிடைக்காதனால வந்து நம்ம எதாவது சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக அந்த கீரை எடுத்து சாப்பிட்ருக்கான் போல. தண்ணி அடிச்சுட்டு கட்டாயமாக அகத்திக்கீரை வந்து சாப்பிடவே கூடாது, அப்படி சாப்பிட்டனால தான் அவனுக்கு வந்து பாய்சனாக மாதிரி வந்து இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டாங்க. அதன் பிறகு அந்த நபருடைய இறுதிச் சடங்கை வந்து முடிக்கலாம் அப்படின்றக்காக சுடுகாட்டுக்கே கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டாங்கங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டமாக இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது கோட்டமணியோட அம்மா, அவங்க வந்து உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்கங்க. இவங்க போடக்கூடிய சத்தம் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபருக்குமே கேட்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படி என்னுடைய பையனை வந்து நான் பரிதவிக்க விட்டுட்டேனே, அவனுக்கு வந்து சாப்பாடை நான் சேர்த்து வச்சுட்டேன்னா இந்த கீரையை வந்து சாப்பிட்ருக்கவே மாட்டானே, அவன் தானே தினமும் சாப்பிடாம இருப்பான், திடீர்னு அவனுக்கு வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு தேடிட்டு இருக்கான், நான் வச்சிருந்த சாப்பாடை கூட எடுத்து சாப்பிட்டு என்னைய கூட பட்டினி போட்டுக்கலாம்ல, எதுக்கு இப்படி அந்த கீரையை சாப்பிட்டு இப்படி செத்து போயிட்டான் அப்படின்ட்டு ஓன்னு அழுதுருக்காங்க. அதுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அந்த தங்கம்மாள் கிட்டே போயிட்டாங்கங்க. போன பிறகு வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, உன்னுடைய பையனுக்கு வந்து சாகணுன்னு விதி, இதை வந்து யாராலே மாற்ற முடியாதுமா, நீ கவலைப்படாத, உன்னுடைய உடம்பும் வீணாக போயிடும், நீ பாட்டுக்கு பேசாம இரு, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த தங்கம்மாள் அப்படின்ற பெண்மணி வந்து வீட்டை தாண்டி வெளியே வரவே இல்லைங்க. அவங்க போடக்கூடிய சத்தம் எதுவும் கேட்கவும் இல்லை. காலையில் வாசலில் தண்ணி தெளித்து வந்து கோலம் போடுவாங்க இல்லையா, அதுக்கும் வரல. அதே மாதிரி கம்மா வேலைக்கும் போகவே இல்லை. அந்த சமயத்தில் கம்மா வேலைக்கு போகக்கூடிய இவங்க கூட வரக்கூடிய பெண்கள் வந்து இவங்களுடைய வீட்டுக்கே தேடி வந்துட்டாங்க. என்னாச்சு, இந்த அக்கா வந்து கம்மா வேலைக்கு வரவே இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருந்தால் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது நம்ம சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அந்த மின்னஞ்சலை அனுப்பிய நபர், அவருடைய மனைவி வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க. வீட்டுக்கிட்ட போய் பாருங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, 2 நாளாக எங்கள் கண்ணில் தென்படவே இல்லை, போய் என்னென்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த வீட்டுக்கிட்ட போய் கதவை போய் தட்டுறாங்கங்க. இவங்க எவ்வளோ தட்டியுமே அந்த வீட்டோட கதவை வந்து திறக்கிற மாதிரி தெரியல. அதுக்கு பிறகு தாங்க இவங்களுக்கு பிரச்சனையோட சீரியஸ்னஸே புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒருவேளை வீட்டுக்குள்ளே வந்துட்டு எதுவும் பண்ணிட்டாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஓங்கி உடச்சிட்டு உள்ளுக்குள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா இவங்க எல்லாருக்குமே வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, தங்கம்மாள் அப்படின்றவங்க, அவங்களுமே வந்து பரிதவிச்சு இறந்து போய் கிடந்திருக்காங்க. அவங்க இறந்து கிட்டத்தட்ட 2 நாட்கள் கடந்திருக்கும் போலங்க. அன்னைக்கு வந்து புலம்பிட்டு இவங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புறமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அன்றைய இரவே இவங்களுடைய பையனை நினைச்சு தேம்பி அழுதுருப்பாங்க போலங்க. அதனாலேயே அந்த பெண்மணியுமே வந்து இறந்து போயிருந்திருக்காங்க.
அப்படி இறந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக இவங்க வெளியவே வரவே இல்லை, யாருக்குமே தெரியவே இல்லை. அதன் பிறகு வந்து இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரிலங்க. அதே மாதிரி காவல்துறைக்கு வழக்கு பதிவு பண்ணி அந்த பெண்மணியோட சடலத்தையுமே தூக்கிட்டு சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்கங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த தங்கம்மாள் வந்து அவங்களுடைய சொந்த ஊர் அறந்தாங்கன்னு சொல்லியிருந்தாலுமே வந்து மற்றபடி எந்த ஒரு டீட்டெயிலுமே கொடுக்கவே இல்லைங்க. அதன் பிறகு வந்து இவங்க வந்து இந்த கிராமத்துக்கு கூடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கடந்திருக்கும். அதனால அந்த கிராமத்தோட நபர்களாகவே மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வரி எல்லாமே கட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த சுடுகாட்டிலே போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டம் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் ஒரு 1 மணி இருந்திருக்கும். இந்த சூழ்நிலையில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவர் ஹோட்டலுக்கு வேலைக்கு போயிட்டு இன்னும் வரவே இல்லைங்க. நேரம் வந்து நடுநிசி நேரம் 1 மணி ஆயிடுச்சு. என்னாச்சு, தன்னுடைய கணவர் இன்னும் வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. பொதுவாக சமையல் மாஸ்டர் அப்படின்னா ஹோட்டலில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10-10:30 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வந்து சேருவது வழக்கம். அதே மாதிரி அங்கே ஏரியாவில் ஏதாவது திருவிழா நடக்குது அப்படின்னா ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அந்த கஸ்டமர் எல்லாமே பார்த்துட்டு தாங்க அவங்க வந்து கிளம்பி வரணும். அதன் பிறகு வந்து இவங்களுடைய முதலாளியே வந்து அவருடைய புல்லட் ஒன்று வச்சுருந்துருக்காருங்க. அதிலேயே அவரை வந்து கூட்டிகிட்டு போய் இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து இறக்கிட்டு போயிடுவாருங்க. அதே மாதிரி தன்னுடைய கணவர் வந்து இன்னும் வரவே இல்லையே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி வந்துருவார் அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டு வாசல் முன்னாடி அந்த கர்ப்பிணி பெண் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க வீட்டை தாண்டி ஒரு 4-5 வீடு தள்ளி இந்த குவார்ட்டர் மணி இருக்கார் இல்லையா, இறந்து போனார்ல, அவருடைய வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டில் வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து ஆங்காரமாக அழக்கூடிய சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட பிறகு அந்த கர்ப்பிணி பெண் வந்து டக்குன்னு எந்திரிச்சுறாங்க. என்னது, அந்த வீட்டிலேருந்து சத்தம் கேட்குற மாதிரி இருக்குதே, ஒருவேளை அந்த வீட்டிலேருந்து கேட்குதா இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து கேட்குதா அப்படின்ற மாதிரி வந்து மெல்ல மெல்ல நடந்து போகிறாங்க. இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த குவார்ட்டர் மணி தங்கம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு வாடகை வீடு தாங்க. அந்த வாடகை வீட்டோட உரிமையாளர் வந்து இவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலே வந்து ஒரு 4-5 தெரு தள்ளி தான் இருந்திருக்கிறாரு. அதனால இவங்க இருவரும் இறந்து போன பிறகு அந்த வீடை வந்து பூட்டப்பட்டுருக்குங்க. அந்த நேரத்தில் தான் இந்த பெண்மணி நள்ளிரவு நேரத்தில் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி போயிட்டாங்க. அப்படி போன பிறகு பார்க்குறாங்க, அந்த சத்தம் கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. உள்ளுக்குள்ளே இருந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து ஆங்காரம் அழக்கூடிய சத்தம் மறுபடியும் கேட்குது. இந்த வீடு பூட்டி தானே கிடக்குது, உள்ளுக்குள்ளே எப்படி இந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஜன்னல் மாதிரி இருக்கு, அந்த ஜன்னலுக்குள்ளே எட்டி பார்க்குறாங்கங்க. எட்டி பார்த்தா அடுத்த செகண்டே உங்களுக்கு வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பார்க்கக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா, எதிர்ப்புறத்தில் ஒரு 55 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து உட்காந்துக்கிட்டு ஆங்காரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சுங்க, இங்கே உட்காந்துருக்கிறது வேறு யாரும் கிடையாது, எரிந்து போன அந்த தங்கம்மாள் அப்படின்ற பெண்மணி தான் அப்படின்ட்டு. உடனே வந்து ஆணு கத்திட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விட்டாங்கங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கீழே விழுந்து மயக்கம் போட்டிருக்காங்கங்க. ஆனால் இவங்க போடக்கூடிய சத்தம் வந்து யாருக்குமே கேட்கல. என்ன காரணம்ன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நடுநிசி நேரம். அந்த சமயத்தில் இவங்களுக்கு வந்து நல்ல நேரமாக என்னன்னு தெரியலங்க, இவங்களுடைய கணவர் வந்து வீட்டுக்கே வந்துட்டாரு. அப்படி வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுடைய ஓனர் தாங்க கூட வந்துட்டு இருக்காரு. புல்லட் வந்து டக்குன்னு நிப்பாட்டிட்டு வந்து இந்த இடத்த உத்து பார்த்துருக்காங்க. யார் இந்த பெண்மணி இங்கனுக்குள்ள வந்து உளுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணவர் பார்க்குறாரு. அப்படி உத்து பார்த்த பிறகு தாங்க தெரியுது, அங்கே உளுந்து கிடக்கிறது வேறு யாரும் கிடையாது, என்னுடைய மனைவி தானே அப்படின்ற மாதிரி வந்து ஓடி வந்துட்டு இருக்காருங்க. அதன் பிறகு அந்த முதலாளியுமே வந்து பக்கத்தில் வந்துட்டார். வந்த பிறகு உங்களோட மனைவியை வந்து கட்டி அணைச்சி தூக்கிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் போய் சேர்த்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அங்கேருந்து கிளம்புறாங்கங்க. அப்படி மருத்துவமனையில் சேர்த்துட்டு விடிய தன்னுடைய மனைவிக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டிக்கிட்டே காத்துட்டு இருந்திருக்காரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த டாக்டர் வந்து இந்த சந்திரசேகரை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உங்களுடைய மனைவி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் பயந்து கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல நேரம் போல் எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்கலை, அவங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்குமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நீங்கள் தைரியமாக அவங்கள வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து உங்களுடைய முதலாளி இருக்கார் இல்லையா, அந்த ஹோட்டலோட உரிமையாளர், அவர்கிட்டயுமே நன்றி சொல்கிறாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்நேரத்தில் வந்து வந்தது மட்டும் இல்லாமல் அந்த மருத்துவமனைக்காக கூடயே வந்து விடிய அவர் கூடயே இருந்திருக்காருங்க. அதுக்கு பிறகு அந்த ஹோட்டலோட உரிமையாளர் இவர்கிட்ட வந்து செலவுக்கு காசு கொடுத்து ஒரு ஆட்டோவுமே புக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கே போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி வச்சுருக்காருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு இவங்களுடைய கணவர் வந்து அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா கர்ப்பிணி, அவங்ககிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன ஆச்சு, ஏன் அந்நேரத்தில் அந்த வீட்டுக்கிட்ட போன, அப்படி என்ன பார்த்த அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அந்த சமயத்தில் அவங்க பார்த்த காட்சி அனைத்துமே உங்களுடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியுமே உங்களுடைய கணவர் வந்து நம்பவே இல்லைங்க. இருந்தாலுமே வந்து அந்த இடத்துக்கு வந்து நடுராத்திரியில் வந்து நீ போகிறது தப்பு, ஏன்னா 2 பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா, அதனால் அந்த வீட்டுக்கிட்ட வந்து நீ இனிமேல் போகிற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த வீடை வந்து எப்பொழுதெல்லாம் இவங்க வந்து எதிர்ச்சியாக பார்க்குறாங்களோ அப்போல்லாம் பயத்தோட உச்சத்துக்கு போய் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிருவாங்களாங்க. அதன் பிறகு இவங்களுடைய கணவர் வந்து ஆறுதல் சொல்லி, நீ இனிமேல் அந்த சைடே வந்து போகாத, என்ன ஒரு வேலையாக இருந்தாலுமே இங்கிட்டே பாரு, இங்கிட்டே திரும்பிடு, அந்த வீடு பக்கமே உன்னுடைய கண்ணு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிச்சு வச்சுருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியுமே வந்து அந்த வீடை வந்து கண்டுக்கிறதே கிடையாதுங்க. இந்த நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வார காலகட்டம் நடந்திருக்கும். அந்த சூழ்நிலையில் இரவு தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்கும்.
அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 7-8 வயசில் இருக்கக்கூடிய பசங்க, அவங்க எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது என்ன விளையாட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப வந்து கண்ணாமூச்சி ரேரே அந்த மாதிரி விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் தாங்க நிறைய பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுட்டு யூஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2000 காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பசங்க வந்து இந்த கண்ணாமூச்சி, ஓடி பிடிச்சி, திருடன் மொழிஸ் அந்த மாதிரி தாங்க கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க எல்லாருமே வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது ஒரு பையன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குவார்டர் மணி இறந்து போனார் இல்லையா, அவரோட வீட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு பையன் வந்து அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்திருக்கான். அந்த சமயத்தில் இந்த பையன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கான். அப்படி தேடிட்டு இருக்கும்பொழுது இவனுக்கு வந்து வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒரு நபர் வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த பையன் நிற்கிறான், போய் கண்டுபிடிக்கி அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கிட்டதான் அந்த பையன் வந்து பின்னாடி போய் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கான். உன்னை கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்ற மாதிரி வந்து கத்தியிருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே வந்து இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பையனும் வந்து மிரண்டு போயிட்டான். நான் இருக்கிறது வந்து உனக்கு எப்படி தெரியும், நீ பார்க்காமலே வந்து நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கேட்ட பிறகு வந்து அங்கே விளையாடக்கூடிய 5-6 பசங்க எல்லாருமே வந்து பக்கத்தில் கூட்டமாக வந்துட்டாங்க. அப்படி வந்த பிறகு இந்த பையன் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு யாருமே வந்து நம்பலை. இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் எனக்கு ஒரு அண்ணா சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் பின்னாடி ஒழிஞ்சிருக்கேன் அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அது இப்படி அடுத்த ஆள் சொல்லி நீ உதவி பண்ணி தான் எங்களை கண்டுபிடிச்சா, இல்லைன்னா உன்னால் கண்டுபிடிச்சிக்கவே முடியாது அப்படின்ட்டு இவங்க எல்லாருக்குள்ளேயும் வந்து சண்டை வந்திருக்கு. இவங்க சண்டை போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் வீட்டு இருக்கு இல்லையா, அந்த நபர் வந்து வெளியே வந்து உட்காந்துருக்காருங்க. இந்த மின்னஞ்சல் அனுப்பிய நபர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வாங்கடா முதல் இங்கே வீட்டுக்கிட்ட வாங்கடா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காரு. அதுக்கு பிறகு இந்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்குடா அங்கே போய் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விளாடுங்கடா அப்படின்ற மாதிரி திட்டிருக்காரு. இல்லைங்கண்ணா நாங்கள் கண்ணாமூச்சி இதை விளாண்டுக்கிட்டு இருந்தோம், விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது என்னை வந்து இவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரில, கேட்டால் யாரோ வந்து உதவி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால என்னடா எல்லாமே விளாட்டு தானே, மறுபடியும் நீங்கள் விளாடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சமயத்தில் அங்கே கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு பையன் வந்து கண்டுபிடிச்சான் இல்லையா, ஒரு குரல் கிடைச்சு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் ஒரு அண்ணன் வந்து பேசுகிற மாதிரி தெரியுது, ஆனால் வீடு வந்து வெளியே போட்டு இருக்குது, அப்புறம் எப்படி வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட பிறகு சந்திரசேகருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா சொல்ற, எந்த வீட்டுல இருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்கிறாரு. அதான் அந்த 4 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு அண்ணன் வந்து இறந்து போனாரு, அவரோட வீட்டில் இருந்து அந்த சத்தம் கடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட பிறகு நடுநடுங்கி போயிட்டாரு. சரிடா அந்த இடத்துல நீங்கள் விளையாடக்கூடாது, முதல் அந்த இடத்த விட்டு கிளம்பி அங்கிட்டு போய் விளையாடுங்கடா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு அனுப்பிச்சிக்கிறாருங்க. அப்படி சத்தம் போட்டு அனுப்பிச்சு வச்ச பிறகு வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ அந்த வீட்டுக்குள்ளே அன்னைக்கு ஒரு ஆன்மாவை பார்த்தேன்னு சொன்னேன், ஆனால் நான் நம்பவே இல்லை, இப்போ சின்ன பசங்களும் அதே மாதிரி சொல்கிறாங்களே, சத்தம் கேட்குதுன்னு சொல்கிறாங்களே, இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதன் பிறகு அவங்களுடைய மனைவி வந்து மறுபடியும் பயத்தோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. வேணாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம், நீங்கள் பாட்டுக்கு இருங்க, அங்கிட்டலாம் போக வேணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுமே கியூரியாசிட்டி தாங்க முடியாமல் இந்த சந்திரசேகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தோராயமாக இரவு ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த வீடு வந்து பூட்டி தானே கிடக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாருங்க. அதே மாதிரி உங்களுடைய மனைவி வந்து படுத்து தூங்கின பிறகு வந்து இவர் மட்டும் தனியாக எந்திரிச்சு அந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி போகிறாருங்க. அப்படி போன பிறகு பார்க்குறாருங்க, இவருக்கு எந்த ஒரு அமானுஷமான சத்தமும் குரலும் கேட்கவே இல்லை. இவங்க சொல்கிற மாதிரி இந்த வீட்டுக்கிட்ட எந்த ஒரு சத்தமும் கேட்கவே இல்லையே, நம்ம நினைக்கிறது வந்து கற்பனையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து மறுபடியும் இவர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஆங்காரமாக கத்தக்கூடிய சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சு. அந்த சத்தம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்மகன் வந்து ஆங்காரமாக அழக்கூடிய சத்தம்ங்க. ஏற்கனவே உங்களுடைய மனைவி வந்து உள்ளே எட்டி பார்க்கும் பொழுது ஒரு பெண்மணி கத்தக்கூடிய சத்தம் கிடச்சி, இப்போ இவருக்கு வந்து ஒரு ஆண்மகன் கத்தக்கூடிய சத்தம் கேட்குது. அப்போனா அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த வீட்டுக்கிட்டே வந்துட்டார். அப்படி வீட்டுக்கிட்ட வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஜன்னலை வந்து இவரும் எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா அடுத்த செகண்டே இவருடைய கண்களில் வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு காட்சி கண்ணு முன்னாடி தெரியுதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு நபர் வந்து அப்படி குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காருங்க, ஆண் அழுதுட்டு இருக்காரு. இந்த காட்சியை பார்த்தக்கப்புறம் அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியல, இருட்டாக இருந்திருக்குது. ஏற்கனவே அந்த வீட்டில் பூட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்தில் வந்து 0 வால்ஸ் போட்டிருப்பார் போலங்க அந்த வீட்டோட உரிமையாளர். அதன் பிறகு அந்த 0 வால்ஸ் எதுக்கு சும்மா எரியணும் அப்படின்ற மாதிரி அமைச்சு வச்சிருப்பார் போல. ஆனால் இங்கே உட்காந்துருக்கக்கூடிய நபர் மட்டும் தெரியுறாரு, ஆனால் யார் என்னன்றது தெரியலே அப்படின்ற மாதிரி வந்து வெறிச்சு பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த சமயத்தில் இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கக்கூடிய நபர் வந்து டக்குன்னு இப்படி நிமிடுறாரு. நிமிர்ந்த உடனே அவருடைய கண்களை பார்த்துட்டு ஒரு மிரண்டு போயிட்டாரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு மனிதருடைய கண்கள் வந்து இருட்டில் கூட பெருசாக தெரியாதுங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த நபருடைய கண்கள் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சிருக்குது. ஒரு பூனையோட கண்கள் வந்து நள்ளிரவு நேரத்தில் வந்து பார்த்தோம்னா எப்படி பளிச்சுன்னு நடிக்கும், அதே மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. இதை பார்த்தோன்னே வந்து டக்குன்னு பதறி போய் அந்த வீட்டை தாண்டி கீழே வந்து விழுந்திருக்காரு.
அதுக்கு பிறகு மறுபடியும் இவருக்கு பேரதிர்ச்சி உண்டாக்குற மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அண்ணா வீட்டை திறந்து விடுங்கண்ணா, நான் வெளியே வரணும்னா அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுகுறதுங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. இந்த சத்தத்தை கேட்ட பிறகு நம்ம இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நம்மளுடைய வீட்டுக்கே ஓடிடணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு போர்வை பற்றி படுக்க ஆரம்பிச்சாருங்க. இவர் பதறக்கூடிய அந்த பதட்டத்தை பார்த்துட்டு இவங்களுடைய மனைவி வந்து என்னாச்சு, ஏன் அப்படி ஒரு மாதிரியா பதட்டத்தோட இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் காலையில் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போர்வை பற்றி தூங்க ஆரம்பிச்சாருங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த 12 வீடுகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வீட்டில் தான் இந்த 2 நபர்கள் வந்து இறந்து போனது. அதன் பிறகு அந்த 11 வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆன்மா ஏற்கனவே பயமுறுத்துச்சுன்னு சொல்லி என்னுடைய மனைவி வந்து பார்த்தான்னு சொன்னா, நான் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே விளையாடக்கூடிய அந்த சின்ன பசங்க வந்து அந்த வீட்டில் வந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பயுமே நான் நம்பலை. ஆனால் நேற்று நைட்டு நான் போய் பார்த்ததுக்கு பிறகு தான் நான் நம்புகிறேன். அந்த வீட்டில் வந்து 2 ஆன்மாக்கள் இருக்குது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள்னால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே திடீர்னு எப்போ வேணாலும் வரலாம். இதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அப்படி சொன்ன பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என்னுடைய மனைவி வந்து அந்த வீட்டை தாண்டி கிராஸ் பண்ணும்பொழுது அவளுடைய சேலை பிடிச்சி விருட்டு இழுத்த மாதிரி தெரிஞ்சு, நான் கூட கற்பனையாக இருக்குன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படின்றாருங்க. அதுக்கு பிறகு அந்த தெருவில் இருக்கக்கூடிய 11 வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த வீட்டோட உரிமையாளர் கொஞ்சம் 4-5 தெரு தள்ளி தானே இருந்திருக்காரு, அவருடைய வீட்டுக்கே போய் நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி 4-5 தெரு தள்ளி அங்கே இருக்கக்கூடிய வீட்டோட உரிமையாளர் வீட்டு வாசல் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு துளி கூட அவர் வந்து நம்புற மாதிரியே இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியாது, நீங்கள் சொல்கிறது வந்து நான் நம்பவே மாட்டேன், தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் முதல் உங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு இந்த கோவத்தோட அந்த வாடகை குடிக்கக்கூடிய எல்லா நபர்களுமே வந்து மறுபடியும் உங்களுடைய தெருவுக்கே வந்துட்டாங்க. வந்த பிறகு வந்து மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுடைய அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட போய் சொன்னோம், ஆனால் அவர் கொஞ்சம் கூட இதுக்காக எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்கிற மாதிரி தெரியல. நம்மளுடைய உயிரை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம தான் ஏதாவது ஒரு முடிவெடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் போடுறாங்க. இவங்களுக்கு தெரிந்த ஒரு மாந்திரியவாதியவே இங்கே வந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க பிளான் போடுறாங்க. அதன் பிறகு அந்த 11 வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளு கொஞ்சம் காசை போட்டு இவங்களுக்கு தெரிந்த ஒரு மாந்திரியவாதியை வந்து இந்த கிராமத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சந்திரசேகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய உறவினர்கள் மூலியமாக ஒரு மாந்திரியவாதிகள் வந்து ஆல்ரெடி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போலங்க, அந்த நபரை வந்து இவங்க இருக்கக்கூடிய தெருவுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த வீடை வந்து பூட்டி இருக்குது இல்லையா, அதனால் நம்ம திறக்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த மாந்திரியவாதி வேற ஒரு விஷயத்த பண்ணுறாரு. நான் வெளியவே இருந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்ணுறேன். அப்படி பூஜை பண்ணிட்டு இட்டுக்குச்சின்னு ஒன்று இருக்குது, அந்த இட்டுக்குச்சியை தாண்டி அந்த ஆன்மா வந்து இந்த வீட்டை தாண்டி எங்கேயுமே வராது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை அழிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். நம்ம அதை பண்ண முடியாதுப்பா, அதனால வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு நான் ஏதாவது ஒரு காரியம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு வாடி பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே பண்ணி இந்த எட்டுக்குச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குச்சி எடுத்து சுற்றி பூரா அந்த வீட்டை தாண்டி கட்டி வைக்கிறாருங்க. அதன் பிறகு அந்த ஆன்மா வந்து இந்த வீட்டை தாண்டி வெளியே வராது, நீங்க தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு அந்த மாந்திரியவாதி கிளம்பி போறாரு. இந்த மாந்திரியவாதி இந்த ஊரை விட்டு கிளம்பி போய் கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்கள் இவங்களுக்கும் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. இவங்கள பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அந்த 11 வீடுகள் இருக்கு இல்லையா, அதில் 4-5 வீடுக்கு தாங்க சொந்த வீடுகள், மற்ற எல்லாருமே வந்து வாடகைக்கு தாங்க குடியிருக்கக்கூடிய நபர்களாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த தங்கம்மாள் வீட்டோட உரிமையாளர் இருக்கார் இல்லையா, அவர் கட்டின வீடு இந்த ஒரு வீடு மட்டும் தாங்க அவங்களுடைய வீடாக இருந்திருக்குது. இந்த சூழ்நிலை தான் ஒரு நாள் தோராயமாக அதிகாலை 7 மணி இருக்குங்க. அந்த சமயத்தில் அந்த தங்கம்மாள் குடியிருக்கக்கூடிய வீட்டோட உரிமையாளர் ஒரு 2 நபர்களை வந்து இந்த வீட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் யாரை கூட்டிகிட்டு வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, புதுமண தம்பதிகளாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்துட்டாருங்க. அப்படி வந்த பிறகு அவருக்கு பேரிதர்ச்சி. என்ன நடந்ததுன்னா, 1 மாத காலகட்டங்கள் இந்த வீட்டுக்கிட்ட வரவே கிடையாது. சுற்றி வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ண மாதிரி வந்து குச்சியெல்லாம் வச்சு கட்டி வச்சிருக்காங்களே, இந்த வேலையை யார் பண்ணது அப்படின்ற மாதிரி வந்து காங்காரமாக கத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இவர் போடக்கூடிய சத்தத்தை கேட்டு அங்கே சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க, என்னோட வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு யார் இந்த தைரியம் கொடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க. உடனே அவங்க எல்லாருக்குமே வந்து கோபமே வந்துருச்சு. ஏய்யா, நீ பாட்டுக்கு வீட்டை கட்டி விட்டானா போதுமா, இந்த வீட்டில் வந்து ஆண்மக்கள் இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே வந்து பயப்படுறாங்க, அதனால தான் இந்த வீட்டில் வந்து நாங்களே பூஜை பண்ணி கட்டி வச்சுருக்கோம், உங்ககிட்ட வந்து கேட்டு பார்த்தோம், நீ எதுவுமே ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல, அதனால தான் நாங்களே துணிஞ்சு இந்த விஷயத்த செஞ்சு வச்சுருக்கோம், நீ இதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை கட்ட அடுத்த செகண்டே அந்த வீட்டோட உரிமையாளருக்கு கோவத்தோட உச்சத்துக்கே போயிட்டாருங்க. உன்னோட வீட்டில் பிரச்சனைனா உன் வீட்டுக்கு முன்னாடி போய் கட்டி வை, இது என்னோட வீடு, என் சொந்த உழைப்பில் நான் கட்டப்பட்ட வீடு, இந்த வீட்டுக்கிட்ட கட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போடுறாரு. அதுக்கு பிறகு அங்கே கட்டியிருக்கக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே வந்து தூக்கி வீசுறாருங்க. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவி வந்து உத்து பார்த்துட்டு இருக்காங்க, விகாரமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. என்னாச்சுன்னா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன காரணம், எதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த சமயத்தில் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடு வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து வாடகைக்கு பிடிக்காதீங்க, ஏன்னா அந்த வீட்டில் வந்து 2 ஆண்மக்கள் இருக்குது, உங்களுடைய குடும்பத்தோட நிம்மதியே போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து வான் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு அந்த வீட்டோட உரிமையாளர் சத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னோட வீட்டுக்கு வந்து வாடகைக்கு விடுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இங்கே பேய் பிசாசு இருக்குன்னு இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் வந்து பொய் பொருளை கிளப்பி விட்டுருக்கீங்களா, இவங்க வேற ஒன்றும் கிடையாது, நான் வயசான ஆளு, இந்த இடத்த வந்து ஆட்டையை போட்டலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அதுக்காக தான் இப்பெல்லாம் பேசுறாங்க, நீங்க எதுவுமே நினைக்க வேணாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க தைரியமா வீட பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதன் பிறகு இவங்க சொல்லக்கூடிய எதிர்ப்பையுமே மீறி அந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே சுற்றி வச்சிருக்காரு இல்லையா அந்த மந்திரவாதி, எல்லாத்தையுமே கழிச்சு தூர வீசுறாருங்க. அப்படி வீசின பிறகு அந்த கணவன் மனைவி கிட்ட அந்த வீடை போய் காட்டுறாங்க. காட்டின பிறகு அந்த கணவன் மனைவிக்கு வந்து அந்த வீடை பார்த்தோன்னே வந்து பிடிச்சிருச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து ஓட்டு வீடு தாங்க, சுற்றி வந்து ஒரு வட்டார மாதிரி அமைச்சு வேலி போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது, பார்க்க எல்லாமே நல்லா தானே இருக்குது, இந்த வீடை வந்து நம்ம எப்படி வேணான்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த வீடை வந்து இவங்க வந்து பிடிச்சிட்டாங்க வாடகைக்கு. இதுக்கு பிறகு இந்த வீட்டுக்கு குடி வந்திருக்கக்கூடிய இந்த கணவன் மனைகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி ஏற்றி விட்டீங்க அப்படின்னா நான் கம்ப்ளைண்டே பண்ணிடுவேன், அவங்க எல்லாருமே தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு அந்த வீட்டோட உரிமையாளர் அவருடைய தெருக்கே கிளம்பி போயிட்டாருங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த வீட்டுக்கே வந்து குடி வந்துட்டாங்க. அதே மாதிரி ஜாமான்கள் எல்லாமே வச்சுட்டு செட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி இவங்க வீடு ஜாமான் மாற்றின அசதியில் இருக்கிறதுனால வந்து சாப்பாடு செய்யலைங்க, வீட்டில் செய்யலை, அதனால ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஹோட்டலில் தாங்க வாங்கி வச்சுருக்காங்க. அப்படி ஹோட்டலில் வாங்கி வச்சது பிறகு அந்த பொட்டலை எல்லாமே வந்து கிச்சன் ரூமில் தான் இருந்திருக்குது, அது எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து உங்களுடைய கணவருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி கணவர்கிட்ட கொடுக்கும்பொழுது சாம்பார் பொட்டலம் இல்லைம்மா, அதனால சாம்பார் மட்டும் கிச்சனில் தான் இருக்கும் போல, அதை எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதன் பிறகு உங்களுடைய மனைவி வந்து சாம்பார் பொட்டலம் எடுத்து கிச்சனில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஹாலுக்கே நுழையிறாங்க. அப்படி நுழையும் பொழுது உங்களுடைய கணவர் பார்த்துட்டு பேருதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் என்னை ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே உங்களுடைய மனைவி வந்து, மாமா ஒரு நிமிஷம் வந்து எந்திரிக்க, அவங்க மேலே வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, ஏன் மேலே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அந்த கணவர் வந்து டக்குன்னு எந்திரிக்க ட்ரை பண்ணுறாருங்க. அவரால் ஒரு துளி கூட அசைஞ்சு எந்திரிக்கவே முடியல. அவர் மேலே வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்க மாதிரி வந்து அவரால் வெயிட்டு தாங்க முடியாமல் எந்திரிக்க முடியாமல் தாங்க இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் என்னாச்சுமா, என்னால் ஏன் எந்திரிக்க முடியல, என்னோட மேலே வந்து யார் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. கேட்ட அடுத்த நிமிஷமே எங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கணவர் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு இல்லையா, அவரோட தோள்பட்ட மேலே யாரோ ஒரு நபர் கைலி கட்டின மாதிரி இருக்காருங்க. அந்த நபர் வந்து மேலே வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. இவங்களுடைய கண்களுக்கு வந்து தத்ரூபமாக தெரியுதுங்க. ஆனால் அவங்களுடைய கணவருக்கு வந்து மேலே உட்காந்துருக்கக்கூடிய நபர் வந்து யார் என்னன்றது எதுவுமே தெரியல. ஆனால் வெயிட் மட்டும் தாங்க முடியாமல் அவரால் எந்திரிக்க முடியலைங்க. இந்த காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே உங்களுடைய மனைவி வந்து ஆணு கத்திட்டு மயக்கம் போட்டு விட்டாங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு தாங்க பார்க்குறாங்க, உங்களுடைய எல்லாருடைய கண்ணுக்குமே அப்படி தத்ரூபமாக தெரிஞ்சுக்குது அந்த காட்சி. இந்த கணவர் வந்து பயத்தில் வந்து அலறிட்டு இருக்காருங்க, எந்திரிக்க முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்காரு. அவரோட தோள்பட்ட மேலே வந்து ஒரு நபர் வந்து உட்காந்துருக்காரு. அந்த நபர் யார் என்னன்றது இங்கே பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்குங்க. அவர் வந்து வேறு யாரும் கிடையாது, ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போனார் இல்லையா கோட்டர்மணி, அதே அந்த நபர் தாங்க இங்கே தோள்பட்ட மேலே வந்து உட்காந்துருக்கிறது. இதை பார்த்தது உங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரில. இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சந்திரசேகர் உள்பட கூடியிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தலைதறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை ஏதாவது பண்ணிடும், நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து தலைதறிக்க ஓடிட்டு இருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மாந்திரிகவாதி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு தாங்க போயிருக்காரு. அந்த 8 குச்சி கட்டக்கூடிய வேலையை வந்து அந்த வீட்டோட உரிமையாளர் தான் செய்யணும். ஆனால் நீங்கள் தான் அந்த ஆவியை வந்து அடக்கி வைக்கிறதுக்காக வந்து நீங்கள் கட்டுப்போட்ட சொல்கிறதுக்காக தான் நான் செஞ்சு விட்டு போகிறேன். அந்த கட்டுப்பாடை வந்து யாராவது உடைக்கிறாங்க அப்படின்னா வந்து உங்களை தான் வந்து அந்த ஆன்மா வந்து டார்கெட் பண்ணி உங்களை பழி வாங்குறதுக்காக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதனால தான் அவங்க எல்லாருமே நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இப்படி எல்லாருமே ஓடிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, நம்ம எப்படியும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கிட்டே ஒருத்தராக வந்து எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும் பொழுது உங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அந்த பெண்மணி வந்து மயக்கம் போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கணவர் மட்டும் அலறிட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அவங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை ரூம்லேருந்து விபூதி எடுத்து இந்த கணவர் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கக்கூடிய இடத்துலையே வீசுகிறாங்க. அப்படி வீசின பிறகு அங்கே மேலே உட்காந்துருக்கக்கூடிய அந்த கருன்னு இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் அப்படி கீச்சுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த வீட்டோட விட்டத்துக்கு மேலே தாண்டி இப்படி கிராஸ் ஆகுதுங்க. அதன் பிறகு மயக்கம் போட்டு விழுந்துருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவியோட முகத்திலே வந்து தண்ணியை அடித்து எழுப்பி விடுறாங்க. அப்படி எழுப்பின பிறகு தாங்க வந்து அவங்க இயல்பான கண்டிஷனுக்கே மாற ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னோம், அந்த வீடை வந்து பிடிக்காதீங்க, இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொன்னோம், நீங்கள் எதையுமே வந்து கேட்கவே இல்லை. இப்போ வந்து நீங்களும் அனுபவிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த ஆன்மாவால் எங்களுக்குமே என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கங்க. அதன் பிறகு வந்து அந்த கணவன் மனைவி வந்து மன்னிப்பு கேட்டாங்க. தெரியாதனமாக அந்த வீட்டில் வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் யாராவது வீட்டிலையாவது நாங்கள் தங்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து காலையில் அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்டே இப்போ நாங்கள் போய் சொல்லிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டில் தாங்க இந்த கணவன் மனைவி வந்து தங்குறாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு
பிறகு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணலைங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே, அதாவது 11 வீடுகள் இருக்கு இல்லையா, எல்லா நபர்களுமே வந்து அவங்க இந்த வீட்டோட உரிமையாளர் இடத்துக்கே போயிட்டாங்க. அப்படி போன பிறகு இந்த இடத்துல வந்து ஆன்மா இருக்குன்றாங்க, எவ்வளவோ சொன்னோம், நீ நம்பவே இல்லை. இப்போ உன் வீட்டில் குடியிருக்கக்கூடிய அவங்ககிட்டே நீ கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புதுமண தம்பதிகளுமே வந்து அந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் எந்த பிரச்சனையுமே வராது நம்பிக்கையாக சொன்னதுனால தான் அந்த வீட்டை வந்து நாங்கள் பிடிச்சோம். ஆனால் நாங்களே எங்களுடைய கண்ணால் அந்த ஆன்மாவை வந்து பார்த்துட்டோம். இனிமேல் அந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட சொல்லிட்டு வந்து சண்டை போட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதன் பிறகு அந்த தெருவில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா அந்த வீட்டோட உரிமையாளர் தாங்க பிடிச்சிட்டாங்க. நீ வந்து அந்த ஆன்மா வந்து எப்படியாவது விரட்டி விட்டுரு, இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க அந்த வீட்டோட உரிமையாளருக்கே விஷயம் புரிய ஆரம்பிச்சிருக்குது. நீங்கள் எல்லாருமே சொன்னப்போ கூட நான் நம்பலை, ஆனால் என்னோடய வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபர்கள் சொன்ன பிறகு நான் எப்படி நம்பாமல் இருப்பேன், அதனால நான் அதுக்கான வழியை வந்து நான் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதே மாதிரி அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட பேசிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இவங்களுடைய இடத்துக்கே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட கலந்துருக்காதுங்க. அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து ஒரு மாந்திரியவாதி, அவருக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அந்த வீட்டை தொடர்ந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தொடர்ந்து பூஜை பண்ணுறாங்க. அப்படி பூஜை பண்ண பிறகு தாங்க அந்த வீட்டோட இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை வந்து விரட்டி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த மாந்திரியவாதி வந்து இனிமேல் உங்களுக்கும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, அந்த ஆன்மாவை வந்து தன்வசப்படுத்திட்டேன், அதனால நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அந்த வீட்டில் புதுசாக குடி வரக்கூடிய நபர்களுக்கும் சரி, யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ஆன்மாவுடைய தாக்கமும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணும்பொழுது நான் ஒரு பயத்தோட அந்த யாபகத்தோட தான் ஷேர் பண்ணேன். இப்பொழுது என்னுடைய வயது வந்து தோராயமாக 56 நடக்குது. நான் சொந்தமாகவே வந்து ராமநாதபுரத்துலேயே ஒரு ஹோட்டலே நடத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய சந்திரசேகரன் அண்ணனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்று தரமான தில்லான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.